எல்லாருக்கும் ஒரு வார்னிங். நான் இதை எல்லா சேனல்லையும் போட சொல்கிறேன். ஒருத்தர் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்பில் நான் காசு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ப்ரைவேட்டாக ஒரே ஒரு டெலிகிராம் குரூப், ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நான் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன். வெறும் மெசேஜ் மட்டும்தான் போட்டுட்ருப்பேன். எங்கள் டீம்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நான் காசு பணம் வாங்கிறது இல்லை. அதனால் என் பேரை சொல்லி யாராவது காசு பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் ஏமாறாதீங்க. வணக்கங்க. இந்த அஸ்வினி வைஷ்ணவ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு கூட அறுவுதவி கொடுத்தாரு. 3 லாங்குவேஜ் பாலிசி யூஸ் பண்ணிக்கங்க, ஹிந்தி கற்றுக்கிட்டா தப்பு இல்லை, அதனால் ஸ்டாலின் சார்லாம் பேசுறது தப்பு அப்படின்னு. அதனால் அவரை பார்த்து கொஞ்சம் 4 கேள்வி கேட்க நம்மளுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி என்ன வளரி இருக்காருன்னு பாருங்கள். அதை நீங்கள் இங்கே சைட்டில் போடுற நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் 5000 கோடி செலவு பண்ணோம், மகா கும்புக்கு 17,000 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டோம் அப்படின்னு. இப்போ எனக்கு சில டவுட் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு, இந்த மகா கும்புங்கிறது எனக்கு ஜோசியம் தெரிஞ்சாரு இல்லை, 3 பிளானட் ஒரே இடத்துல கரெக்டாக 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேரும். அதுதான் கும்பமேளா. மகா கும்புங்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மாதிரி நான் எப்படி இந்த ஜாதக கணக்கு கட்டு போட்டாலும் அந்த கணக்கு வரல. நான் இத்தனை நாளாக இதை ஏன்டா பேசலைன்னு பார்த்தா, எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஜோதிர் பீட்டம் சங்கராச்சாரியரே என்ன கேட்டார்னா, நாங்கள் தான் தர்மசாஸ்திரிகள், எனக்கே அது பிடிபடலையே இந்த மகா கும்பு என்னன்னு. அவர் பேசினதையும் எடுத்து போட்டுடுறேன். महत्व नहीं है। अगर यहाँ पे 40 करोड़ लोग आ रहे हैं तो भी ये महाकुंभ है, और अगर ये 4 करोड़ आ रहे हैं तो भी महाकुंभ है, और 40 लोग आ रहे हैं तो भी महाकुंभ है. ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்தது ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது இந்த மகா கும்பை பற்றி. நான் தைரியமாக சொல்லலாம், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ரெகுலராக பூஜை பண்ணுறவன். அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. முதல் கேள்வி, நீங்கள் 5000 கோடி செலவழிச்சிங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ண, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண. இதுதான் மெயினான கேள்வி. 17,000 எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டேன். இப்போ சில கேள்விகள்லாம் நான் சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். நீங்கள் 5000 கோடி செலவு பண்ணி, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணி, க்ரௌடை எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா, 12th, 11th அண்ட் 14th பிளாட்ஃபார்முக்குள்ளே எந்த ட்ரெயின் எங்கே வருதுன்னு சரியாக அனௌன்ஸ் பண்ணாதனால பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸுக்கும் பிரயாக்ராஜ் ஸ்பெஷலுக்கும் இருக்கிற கன்ஃபியூஷனில் ஒரு ட்ரெயின் கிளம்ப போகுது, ஒரு ட்ரெயின் உள்ள வரத்துல ஒரேடியாக இருந்த கூட்டம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ஓட அங்கே இறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ பேர் அந்த ரயில்வே ஆக்சிடெண்ட்டில் செத்தாங்க ஸ்டாம்பீடில் நீங்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் வெறும் 18 பேர் தான் செத்தாங்க, அதுக்கு மேலே யாரும் சேர்க்கறதில்லன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஆர்டர் போட்டீங்க. நான் சொல்கிறேன், எக்ஸில் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. நான் மரியாதையாக வீடியோலாம் ஷேர் பண்ண, ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன கூட்டத்துக்கும், நீங்கள் சொன்ன சாவுக்கும், நீங்கள் சொன்ன இன்ஜர்ட் பீப்புளுக்கும் அந்த வீடியோவில் காட்டுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ உண்மை என்ன? யாராவது இண்டிபெண்ட்டாக மெஜிஸ்ட்ரேட்டோ ஜட்ஜோ வச்சு அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? 2வது கேள்வி, அங்கே மகா கும்பில் ஒரு நாளைக்கு ஒரு ஷாஹிஸ்தான் அப்படின்னா கிரேட் பாத்துன்னு பேர் காட்ஸில், நீங்கள் சொன்னது ஸ்டாம்பீடில் அமாவாசை அன்னைக்கு 200 பேரோ 300 பேரோ செத்தாங்கன்னு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 1500 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்கொயரி கேட்டால் ஹைகோர்ட்டை போய் பாருன்ட்டார் அவர். நீங்கள் யாரை வச்சு என்கொயரி பண்ணீங்க? எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் செத்தாங்க? எவ்வளோ பேர் இன்ஜரி ஆனாங்க? யாரை என்கொயரி பண்ணீங்க? யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? 5000 கோடி நீங்கள் பண்ணி, ரயில்வேஸே 5000 கோடி செலவு பண்ணியிருக்குன்னா, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கணும். இவ்வளோ செலவு பண்ணதுக்கு ஏன் இவ்வளோ சாவுகள் நடந்தது? எவ்வளோ பேர் செத்தாங்க? சரி, அதுக்கப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த ட்ரெயினுக்கெல்லாம் தனியாக கேரேஜ் ஆர்டர் பண்ணீங்களா? தனியாக லோக்கோமோட்டிவ் ஆர்டர் பண்ணீங்களா? இல்லை மற்ற ஊருக்கு போகிற ட்ரெயினை எடுத்து இந்த ஊருக்கு டைவர்ட் பண்ணீங்களா? அப்போ மற்ற ஊருக்கு போகிற ட்ரெயினை எடுத்து நீங்கள் டைவர்ட் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ ஸ்பேர் வேகனும் கிடையாது, அவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ஜினும் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ மற்ற ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவனோட டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணி, நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸை ரெடியூஸ் பண்ணி, எல்லாத்தையும் பிரயாக்ராஜுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கிறீங்க.
அப்போ எவ்வளோ பேர் இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவனுக்கு டிக்கெட் இல்லாமல் ஊருக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பான். அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயினை மாற்றி விட்டது தான் நீங்கள் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறீங்க. அப்போது சில ட்ரெயினை கேன்சல் பண்ணி இங்கே ட்ரெயின் விட்ருக்கீங்களே தவிர நீங்கள் புதுசாக ட்ரெயின் விட்ட மாதிரி சொல்லலை. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து போன பட்ஜெட்லேயும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலன்னு இந்த கேரேஜ் பண்ணுறவங்க ஸ்டாக்கெல்லாம் இறங்கிச்சு. இந்த பட்ஜெட்லேயும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் ஒரே ஆர்டராக கொடுக்க போகிறீங்கன்னு ஏறி அடுத்த நாளைக்கு பெருசாக ஒன்றும் ஆர்டர் இல்லைன்னு இறங்கிடுச்சு. சரிங்களா? அப்புறம் ஏதோ இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களே, சேஃப்டின்னு. நம்ம ரயில்வேஸில் தான் சேஃப்டியே கிடையாது. இப்போ கூட திருவள்ளூரில் ரீசெண்டாக 2 ட்ரெயின் மோதி இப்போ நிறைய பேர் செத்தாங்க. நம்ம நண்பர் சசிகாந்த் செந்தில் கூட அங்கே போய் பார்த்து எல்லாம் என்கொயரி பண்ணதெல்லாம் நான் வீடியோ பார்த்தேன். நான் முடிஞ்சால் அந்த வீடியோ போட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மற்ற வீடியோலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரிசாவில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் வந்தது. ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்போ என்ன இந்த 5000 கோடி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பு நடக்கிறத தான் போடுவீங்களா? இல்லை டெய்லி போடுவீங்களா? எப்போ போடுவீங்க? அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஜாதகத்து கட்டம்படி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த 3 பிளானட் ஒரு இடத்துல வரும். அதனால தான் கும்புன்னு சொல்கிறது. அப்போ தான் அங்கே வரும். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் 10,000 கோடி செலவு பண்ணுவீங்களா? மற்ற ட்ரெயினெல்லாம் வந்தே பாரத் தான் விடுவீங்களா? இல்லை என்ன பண்ண போறீங்க? இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க? ஒரு வாட்டி 1960களில் அரியலூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதையும் நான் ரெக்கார்ட் எடுத்து தர சொல்கிறேன். அப்போ மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அன்றைக்கே ரிசைன் பண்ணிட்டார். சரி, நீ அந்த காலம்னு சொல்லலாம். இப்போ பச்சோந்தி மாதிரி எங்கள் கட்சியிலேருந்து உங்கள் கட்சிக்கு மாதிரி ஒரு மினிஸ்டராக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார், ஜோதிராதித்ய சிந்தியான்னு. அவங்க அப்பா எங்கள் கட்சியில இருந்து எங்கள் கட்சியில் தான் இறந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு ராஜீவ்காந்தி சமயத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருக்கிறார். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது தார்மீக பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணிட்டார். இப்போ இது ஒரு ஆக்சிடெண்ட் 2 ஆக்சிடெண்ட் ஆகல சார், பல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உங்கள யார் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க? ஏன் நீங்கள் தார்மீக பொறுப்பு எடுத்து நீங்கள் தர்மத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க? நீங்கள் ஏன் தார்மீக பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணலை? அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ரயில்வேஸுங்கிறது பணக்காரங்களுக்கு வந்தே பாரத் விடுறதுக்கு வச்சுருப்பீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கும்பமேளா வந்ததுன்னா மற்ற ஊருக்கு போகிற ட்ரெயினெல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் அங்கே அனுப்புவீங்க. அடுத்தது ஸ்டாம்பீடு ஆச்சுன்னா அந்த ஃபோட்டோவை ஓப்பனாக டெமோக்ரஸியில் கூட, நம்மளது ஒரு ஜனநாயக நாடு, எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு நீங்கள் ஃபோட்டோவில் காட்டக்கூடாதுன்றீங்க. எவ்வளோ பேர் என்ன ஆச்சு, எதனால இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்களும் சொல்ல மாட்டீங்க. அதை பற்றி எவனும் கேள்வியும் கேட்கக்கூடாது. அந்த சஹை காட் நீங்கள் அவ்வளோ நல்லா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணும்போது சாய் ஸ்நான் போது எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த தண்ணியெல்லாம் பியூராக இருந்தது, புனித கங்கைன்னு. ஆனால் அந்த கார்மெண்ட் லேபரேட்டரியே நிறைய டெஸ்ட் பண்ணி அவன் அங்கே நம்பர் 2 டாய்லெட்லாம் போய் ஹியூமன் ஃபீஷிஸ் அங்கே நிறைய இருந்து பல பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லா சானிடேஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஏன் அது அங்கே நடந்ததுங்கிறதுக்கு ஏதாவது பதில் இருந்ததுன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சாதாரண கும்புக்கும் மகா கும்புக்கும் இந்த சங்கராச்சாரியார் கேட்ட விளக்கத்தையும் சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் தெரிஞ்சுப்போம். கடைசியாக 60 கோடி பேர் வந்தாங்கங்கிறீங்க. இந்தியாவோட பாப்புலேஷனே 140 கோடி. அதில் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவன் பாப்புலேஷன் 80 கோடி. அதில் 15% மற்ற மதங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 65லேருந்து 70 கோடி பேர் இருப்பாங்க. 40 கோடி பேர் வந்திருந்தாங்கன்னா வெறும் 17,000 ட்ரெயின் போருமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா பிளெயின் அவ்வளோ ஓடலை. ஸோ 17,000 ட்ரெயினில் எப்படி 40 கோடி பேரில் ஒரு 2 கோடி பேர் பிளெயினில் வந்துட்டான்னு நம்மளே வச்சுப்போம். ஸோ 17,000ல் எப்படி 38 கோடி பேர் வந்தாங்கன்னு நீங்கள் எங்களுக்கு விளக்கினீங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியும். நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்,
என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.